நடை நடக்கும். நடக்கட்டுமே ஆஹா ஓடிவது போல் இடை இருக்கும். இருக்கட்டுமே அது ஒய்யார நடை நடக்கும். நடக்கட்டுமே சுடுவது போல் கண் சிவக்கும். சிவக்கட்டுமே கண் சுட்டுவிட்டால் கவி பிறக்கும். பிறக்கட்டுமே கண் சுட்டுவிட்டால் கவி பிறக்கும். பிறக்கட்டுமே வணக்கம். நான் உங்கள் கவிஞர் வெற்றிவேந்தன் பேசுகிறேன். இது என்னுடைய 1762ஆம் கவிதைக்கான காணொளி பதிவு. இந்த புலனப்படத்தில் ஒரு அதியற்புதமான பாலே நடனம் ஆடும் ஒரு கலைஞரின் புகைப்படம் கிடைக்கப் பெற்றேன். பாலே நடனம் என்பது கால் கட்டை விரல் நுனியில் தன் மொத்த மெய் எடையையும் தாங்கி நகர்ந்து ஆடி ஓடி ஆடும் ஒரு அற்புதமான நடனக்கலை. இந்த பாலே நடனக் கலைஞரின் அற்புத அசைவை கண்டதும் என் மனதில் தோன்றிய கவிதையின் தலைப்பு விரல் நுனியில் மெல்லிடையாளாட்டம், மூரல் மாறா வல்லிய தொல்லாட்டம். உடைந்து விழும் இடை கொண்டாளிவள் எடை குறைத்து ஆடுகிறாள், தடையாகும் பெரு இடைதான் இவ்வாட்டக் கலையதற்கு என்றுணர்ந்து விரலாலே ஓடுகிறாள். உடையும் கூட்டிவிடும் எடையதனை என அறிந்தே தன்னாடை குறைத்தாளோ, கடைபரப்பி ஆடற்கலை விரித்து தன் திறனை மொத்தமாயதில் நிறைத்தாளோ. விடையில்லை என் கேள்விக்கு எப்படி தாங்குதிவள் ஒற்றை கால் விரல் நுனியதுவே அவளின் மொத்த உடல் எடையை. தடையில்லை இக்கலையால் புவிமிசையில் உச்ச புகழிவள் எட்டிடுவாள் இடையுடுத்தி வெண்சருகு படலுடையை. குடையில்லை தடுப்பதற்கு கொட்டுகின்ற புகழ் மழையில் நனைந்தாடிடுவாள், இடையணைத்தாடும் ஆடவனின் கலையணைப்பை இகழாமல் ரசித்திவளும் இணைந்தாடிடுவாள். அடைமொழியாய் அல்லாமல் நான் இசைப்பேன் மெல்லிய சொல்லெடுத்து பற்பல நற்சொல்லை இப்பாவில் அடுக்கியாடி, கலைக்கண்ணால் இக்கவி கண்டு மகிழ்ந்திவள் ஆடிடுவாள் காலதனில் கால் வீசியாடி, விரல் நுனி ஏதும் இப்பாவை தடுக்காமலோடி. அடைமொழியாய் அல்லாமல் நான் இசைப்பேன் மெல்லிய சொல்லெடுத்து பற்பல நற்சொல்லை இப்பாவில் அடுக்கியாடி, கடைக்கண்ணால் இக்கவி கண்டு மகிழ்ந்திவள் ஆடிடுவாள் காலதனில் கால் வீசியாடி, விரல் நுனி ஏதும் இப்பாவை தடுக்காமலோடி. நன்றி, வணக்கம். இது உங்கள் கவிஞர் வெற்றிவேந்தன். துடிக்கட்டுமே இளம் தோகை நெஞ்சில் இடம் பிடிக்கும். பிடிக்கட்டுமே
குளிர் நிலவாய் நகை புரியும். புரியட்டுமே அது குளிர் நிலவாய் நகை புரியும். புரியட்டுமே ஒடிவது போலிடை இருக்கும். இருக்கட்டுமே அது ஒய்யார நடை நடக்கும். நடக்கட்டும்